வணக்கம் மகளே. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்பிள்ஃபயருங்க. இது வந்து மேட்ரிக்ஸில் வந்து 3990 அப்படின்ற வாட்ஸில் இந்த சேஸில் வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க. இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து நம்மளுக்கு ரீஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஸ்டீரியோ ஆம்பிள்ஃபயருங்க. இதில் இருக்கிற வால்யூம் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா மாஸ்டரு. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸுன்ற இடத்துல சும்மா தான் இருக்கும். சப்புன்றத இடம் வந்து சும்மா இருக்கும். பேசிக் ட்ரிபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செலக்டர், அதாவது யூஎஸ்பியா டிவியா செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி போர்டு. அடுத்து இன்டீரியரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வயரிங் கொஞ்சம் கஜன் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 24024 5 ஆம்பியரு. அடுத்து இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டிருக்கிற கெப்பாசிட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 வோல்ட்டில் 4700 யூஎஃபில் 2 கெப்பாசிட்டர், 6 ஆம்ஸ் டயோடு போட்டிருக்காங்க. ஃபேனுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 யூஎஃபில் 24 வோல்ட்டில் 25 வோல்ட்டில் ஒரு கெப்பாசிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க ஃபேனுக்காக. அடுத்து எஸ்டிகேயில் வந்து 414 யூஸ் பண்ணியிருக்காங்க. வயரிங்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஜகஜான் இருக்குது. இதை எல்லாமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் வந்து 414 எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட்டாக ஃபெட்டு மாடல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸ் அண்ணாவோட ஐஆர்எஃப் 250 போட்ட ஸ்டீரியோ போர்டு ஒன்று இதை போட்டு நம்ம அசம்பிள் பண்ணி இதை கொடுக்க போகிறோம். இதில் இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே எடுத்துருவோங்க. பேசிக் ட்ரிபிள் வச்சுப்போம். கேஎம்எஸ் போர்டு மட்டும் இதில் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். என் ஆடியோ நல்லா எனக்கு துல்லியமாக வேணும், அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கணுங்க, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பேஸ் ட்ரிபிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வசந்தில் பேஸ் ட்ரிபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. வயரிங்லாம் இப்படி பண்ணக்கூடாதுங்க. வயரிங் எல்லாமே நீட்டாக பண்ணணும். அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோ எண்டில் ஃபுல்லாக காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது யாசோ ஆடியோ டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர் உங்களுக்கு ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து 4.1 ஆம்பிள்ஃபயர் அசம்பிள் பண்ணலாம். ஆனால் இவங்க ஸ்டீரியோ மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டீரியோ போட்டு கொடுக்க போகிறோம். கஸ்டமர் ஃப்யூச்சரில் எதுவும் மாற்றுற மாதிரி இருந்தது அப்படின்னா கம்பல்சரி இடம் இருக்குது, பண்ணிக்கலாம். வயரிங்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. வயரிங் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்க போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருந்த மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாக வந்து எடுத்து முடிச்சிட்டோம். இதில் இருக்கிற வயரிங் எல்லாமே எடுத்துகிட்டு பேசிக் ட்ரிபிள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். 4440 எல்லாமே 414 எடுத்துகிட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்ம கேஎம்எஸ் போர்டை வந்து இதுக்குள்ளே ஃபிட் பண்ணி நம்ம காமிக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்பிள்ஃபயர் வந்து ஃபுல்லாக மேக்கிங் பண்ணி முடிச்சிட்டோம். உள்ளே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வயரிங் எப்படி இருந்தது, இப்போ வயரிங் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வயரிங் வந்து ப்ராப்பராக பண்ணணுங்க. வயரிங் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா சரியான ஆடியோ யாருனாலையும் கொடுக்க முடியாது, அம்மிங் இஷ்யூ வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வயரிங்லாம் பக்காவாக ரெடி பண்ணி நீட்டாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர்ஸ் உங்களுக்கு வந்து ரீஒர்க் பண்ணணுன்னா கம்பல்சரி நமது யாசோ ஆடியோ யூடியூப் சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். குவாலிட்டி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கேபிள்ஸுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சீல்டு ஒயர் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதில் இருந்த சீல்டு ஒயரு பட்டு எக்ஸ்ட்ராவும் நம்ம போட்டிருக்கோம். குவாலிட்டி பக்காவாக இருக்குங்க. ஆடியோ வந்து கேட்டு பாருங்கள். ஆடியோ வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன். அதிலேருந்து எஸ்டிகே 4141 எடுத்துட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸ் போர்டை போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஆம்பிள்ஃபயர் பட் லுக்காக வந்துருக்குங்க. உங்களுக்கு செட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனு. ஃபேனுமே உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நாய்ஸ் வந்து அவ்வளோக்கா இருக்காது. ஆடியோ கிளாரிட்டி பயங்கரமாக இருக்குங்க. இது மாதிரி ரீஒர்க் பண்ணணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாங் மட்டும் லைட்டாக மட்டும் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா சாங் ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது, அதனால் காப்பிரைட் விழுந்துடும். அதனால் உங்களுக்கு லைட்டாக மட்டும் காமிச்சிருக்கேன். ரிசல்ட் வைஸ் பக்காவாக இருக்குது. வயரிங்குமே பார்த்திங்கன்னா நீட்டாக பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. மறுபடியும் இன்னொரு டைம் வேணால் சாங் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர் உங்களுக்கு ரீஒர்க் பண்ணணும் இல்லை புதுசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நமது யாசோ ஆடியோ யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.